எனக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் உண்மைப்படுத்துகின்றார்கள், தேனீக்களை அவதானிக்கக்கூடிய நேரத்தில் மிக வேகமான குறுக்கு வழிகளில் சென்று அதனுடைய உணவை பெற்றுக்கொண்டு திரும்புகிறது சொல்றான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்னால் என்ன சொல்கிறான்? ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, உன்னுடைய இறைவனுடைய அந்த பாதைகளினால் நீ எளிதாக செல்லுன்னு சொல்லக்கூடிய கட்டளை அல்லாஹ் விதித்தான். அதே எளிமையான பாதையினால் மிக இலகுவான முறையை அதனுடைய கூடுகளை வந்து அடைகிறது என்று சொல்லக்கூடிய உண்மையை இன்றைய குர்ஆன் நமக்கு சான்றாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகை படைத்து பரிபாலனம் செய்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிருபையும் எம் உயிரிலும் மேலான சத்திய தூதர் நபிகள் நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுதினம் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், வாழ்ந்து மரணித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருப்பெரும் கிருபையினால் இறைவனுடைய சான்றுகளை சிந்திப்போம் என்ற தலைப்பினூடாக 4வது நாளாக இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து மனித சமூகத்தை அவனுடைய போக்கில் அவன் விட்டுவிடாமல் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேரான மார்க்கத்தை அல்லாஹு தாலா வழங்கி இருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக ஒருவர் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்றால் அது திருமறை குர்ஆன் தான். அல்லாஹ்வினால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் மறுமை வாழ்க்கையை வெற்றி கொண்டு மறுமையில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு மிக முக்கியமான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவேதமாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை வழங்கியிருக்கிறான். இந்த திருமறை குர்ஆன் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நேரான பாதையை வழிகாட்டுகின்றதோ, எந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அவனுடைய சமூகத்தினுடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், அவனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்றதோ, அதே மாதிரி இது இறைவேதம் தான் என்று சொல்லக்கூடிய வகையில், அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சான்றுகளையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 1400 வருடங்களுக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ்வுடைய படைப்புகளாக சொல்லப்பட்ட பல விடயங்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இந்த உலகுக்கு வழிகாட்டப்பட்ட பல விடயங்கள் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியும் இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு மனிதராலும் இதை கற்பனை செய்திருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் வியந்து பார்க்கக்கூடிய நிலைகளை நம்மால் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்ட பல செய்திகள், பல படைப்புகள் சம்பந்தமான விடயங்களை இன்னைக்கு ஆய்வு செய்யக்கூடிய உயிரியல் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு திருமறை குர்ஆனுடைய செய்திகள் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இன்றைய உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறிவியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம், உயிரியல் ஆராய்ச்சியாக இருக்கலாம், பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் நம்ம ஆளக்கூடிய உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் உயிரியல் ஆராய்ச்சி.
இந்த உயிரியல் ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் என்ன செய்வார்கள், இவர்கள் ஆய்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமான முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் என்று சொன்னால் பூச்சி வகையை சார்ந்த இனங்கள் தான். எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் வகைப்படுத்தலின் அளவுக்கு பூச்சிகளினுடைய இனங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த அந்த பூச்சி இனங்கள்ல மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகளும் இருக்கின்றது. அதே மாதிரி மனிதனுக்கு தீங்கிழைத்து மனிதனை நோய்வாய்க்கு உள்ளாக்கக்கூடிய பூச்சி இனங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வகை பிரித்திருக்கக்கூடிய நிலைகளை வந்துட்டு எனக்கு உயிரியல் ஆராய்ச்சியில நாங்க பார்க்கிறோம். அப்படி மனிதனுக்கு நன்மை பகிக்கக்கூடிய, மனிதனுக்கு அதிகமான நன்மைகளை வழங்கக்கூடிய பூச்சி இனங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் எந்த இனத்துக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, தேனீக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தேனீக்களை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்து தேனீக்கள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய நன்மை பகிக்கக்கூடிய பூச்சி இனம் என்று சொல்லக்கூடிய வகையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய நிலைகளை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த ஒரு அறிவியலும் உயிரியலும் இல்லாத, ஆராய்ச்சி இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா இந்த தேனீக்கள் சம்பந்தமாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். சூரத்து நஹல் என்று சொல்லக்கூடிய 128 வசனங்களை அடங்கிய ஒரு சூறாவை அல்லாஹு தாலா அத்தியாயமாக இறக்கி மனித சமுதாயத்தினர்களுக்கு அதை சான்றாக காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல வந்துட்டு தேனீக்கள் சம்பந்தமாக பேசிவிட்டு அல்லாஹ் மனித சமூகத்தினிடத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இன்ன ஃபீ ஸாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்தினர்களுக்கு இதில் மிகப்பெரிய சான்று இருக்கின்றது. இறைவனுடைய சான்று வந்துட்டு இந்த தேனீக்களுடைய விஷயத்துல இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்படி தேனீக்களுடைய விஷயத்துல என்ன இருக்குது, தேனீக்கள் சம்பந்தமாக என்ன விஷயத்தை வந்துட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தேனீக்கள் சம்பந்தமான செய்திகளை வந்துட்டு எப்படி சொல்றான், எப்படி வந்துட்டு அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய படைப்பாக அது படைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கும் மனிதனுடைய நோய்வாய்களையும் சரி செய்யக்கூடிய வகையில அதனுடைய பானங்களும் கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வகையில நிறைய அறிவியல் உயிரியல் ஆராய்ச்சிகளை நாங்க பார்க்கிறோம். இந்த தேனீக்களை நாம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த தேனீக்கள் வந்துட்டு இதனுடைய பூர்வீக இடமே வந்துட்டு எங்க, ஆப்பிரிக்காவில இருந்தா என்ன செய்யறாங்க, முதலாவது கண்டுபிடிக்கிறாங்க. தேனீக்களை வந்துட்டு முதலாவது எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, ஆப்பிரிக்கா நாட்டில் தான் வந்து என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஐரோப்பியா, அதே மாதிரி ஆசியா போன்ற கண்டங்களுக்கு பரவி, அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, காலனி ஆதிக்கம் என்று சொல்வார்கள், அமெரிக்கர்களுடைய காலனி ஆதிக்கம் என்று சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் பரவி எல்லா நாடுகள்லையும் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த தேனீக்களுடைய வளர்ச்சி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைகளை வந்துட்டு அறிவிக்கின்றார்கள். அண்டார்டிகா போன்ற அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா நாடுகளையும் எல்லா வெப்பநிலைகளையும் தாங்கி அந்த தேனீக்கள் வந்துட்டு வசிக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த தேனீக்களை பற்றி எந்த அளவுக்கு ஆய்வு செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், இதனுடைய கூட்டினுடைய வடிவமைப்பை வந்து என்ன செய்யறாங்க, ஆய்வு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு ஆய்வு செய்யப்படுகிறது, ஒரு தேன் கூடு உருவாக வேண்டும் என்று சொன்னால் தேனீக்கள் வந்துட்டு எப்படி அந்த கூட்டை வந்துட்டு உருவாக்குது என்று சொல்லக்கூடிய வகையில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 3 வகையான தேனீக்களுடைய அந்த கூட்டமைப்பு தான் ஒரு கூட்டை வந்துட்டு உருவாக்குதுன்னு சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த 3 வகையான தேனீக்கள் வந்துட்டு என்னென்ன தேனீக்கள்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலாவது அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ராணி தேனி, குயின் பீ என்று சொல்வார்கள். அதே மாதிரி இரண்டாவது தேனி வகைகள் எதுன்னு சொன்னா ஆண் தேனீக்கள், இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ட்ரோன் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி 3வது வகையை சேர்ந்த தேனீக்கள் வந்துட்டு வேலைக்கார தேனீக்கள், அந்த தேனீக்களுக்கு ஒர்க்கர்ஸ் பீ என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 வகையான தேனீக்களும் இணைந்துதான் என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒரு கூட்டம் வந்துட்டு உருவாக்குது. இதனுடைய ஆயுட்காலங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ராணி தேனி வந்துட்டு சராசரியாக கிட்டத்தட்ட 3 வருட காலம் வரைக்கும் என்ன செய்யும், உலகத்துல வந்துட்டு வாழும். அதே மாதிரி இந்த ஆண் தேனீக்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் 3 மாத காலம், அதாவது 90 நாட்கள் தான் என்ன செய்யும்னு சொன்னா உலகத்துல வாழும். இந்த ஒர்க்கர்ஸ் பீ என்று சொல்லக்கூடிய இந்த வேலைக்கார தேனீக்களுடைய ஆயுட்காலங்களை பற்றி சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 28 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் தான் உலகத்துல வாழும். ஆனால்
அந்த கூட்டிலேயே அதிகமான வேலை செய்யக்கூடியவர்கள் எந்த தேனீக்கள்னு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வேலைக்கார தேனீக்கள் தான், அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் பீன்னு சொல்லக்கூடிய இந்த தேனீக்கள் தான் வந்து என்ன செய்யுது, அதிகமான வேலைகளை செய்யுது. இதனுடைய ஆயுட்காலம் மிஞ்சி கூடி போனா அதிகமான குளிர்காலங்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் வந்து என்ன செய்யும், உலகத்தில் வாழும். இந்த ஒர்க்கர்ஸ் பீன்னு சொல்லக்கூடிய இந்த வேலைக்கார தேனீக்களை பற்றி சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இதனுடைய முதலாவது பணியை வந்துட்டு கூடு கட்டக்கூடிய பணி. அல்லாஹு தாலா குர்ஆன்ல வந்துட்டு தேனீக்கள் சம்பந்தமாக சூரத்து நஹ்ல வந்துட்டு அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வந்துட்டு ஒரு செய்தியை சொல்றான். அதாவது தேனீக்களுக்கு அல்லாஹ் உள்ளுணர்வை ஏற்படுத்தியதாக திருமறை குர்ஆன் வந்துட்டு பேசுது. எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், வௌஹா ரப்புக இலன் நஹ்லி, உங்களுடைய இறைவன் அந்த தேனீக்களுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான். என்ன உள்ளுணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான்? அனித்தஹதி மினல் ஜிபாலி புயூத்தன் வமின சஜரி வமிம்மா யாரிசூன், அதாவது மலைகள்லையும் மலை பிரதேசங்கள்லையும் அதே மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் மனிதர்கள் கட்டுமானம் செய்யக்கூடிய கட்டிடங்கள்லையும் உன்னுடைய கூடுகளை அமைத்துக்கொள் என்று உங்களுடைய இறைவன் அந்த தேனீக்களுக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல வந்து இந்த செய்தியை சொல்றான். எனக்கு வந்துட்டு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தேனீக்களை ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, அதிகப்படியாக தேனீக்கள் கூடு கட்டக்கூடிய இடங்களாக மலைகளும் மரங்களும் மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டிடங்களும் தான் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதை தாண்டி மிஞ்சி போனா தான் என்ன செய்வாங்க, செயற்கை முறையில் தேனை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய தோட்டங்களில் வந்துட்டு அதனுடைய கூடுகளை வந்துட்டு உருவாக்கி எடுக்கிறாங்க. இதை தாண்டி இயற்கையாக தேனீக்கள் எந்தெந்த இடங்களில் கூடு கட்டுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு சொன்னானோ அதே இடங்களில் தான் தேனீக்கள் தங்களுடைய கூடுகளை அமைக்கிறது என்று இன்னைக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த கூடு அமைக்கப்படுகிறது என்று சொன்னால், இதனுடைய இந்த தேனீக்களுடைய உள் உறுப்புகள்ல ஒரு வெக்ஸ்கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மெழுகு வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்குது. அந்த மெழுகுல இருந்து தான் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தேனீக்கள் வந்துட்டு கூடுகளை கட்ட ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த ஒர்க்கர்ஸ் பீ என்று சொல்லக்கூடிய இந்த தேனீக்களுக்கு வந்துட்டு கூடு கட்டக்கூடிய பணியைத்தான் முதலாவது பணியாக செய்கின்றது. அடுத்த பணி என்ன? அதனுடைய உணவுகளை அது தேட வேண்டும். அடுத்த பணி என்ன? அதனுடைய உணவுகளை அது தேட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அதே வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான், சும்ம குலி மின் குல்லி சமராத், பின்பு அந்த தேனீக்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான் என்று சொன்னால், ஒவ்வொரு கனிகளில் இருந்தும் நீ சாப்பிடு, ஒவ்வொரு பூக்களில் இருந்தும் நீ சாப்பிடு என்று சொல்லக்கூடிய கட்டளையை அல்லாஹ் தஆலா அந்த தேனீக்களுக்கு விதிக்கின்றான். அதே வேளையைத்தான் அந்த தேனீக்கள் வந்து என்ன செய்யுது, தன்னுடைய உணவை தேடி செல்ல ஆரம்பிக்கின்றது. எந்த அளவுக்கு இதனுடைய நிலையை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னா, உணவை தேடி செல்லக்கூடிய அந்த தேனீக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் நீ போயிட்டு உன்னுடைய உணவை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இறைவனுடைய வழியினால் உன்னுடைய இறைவனுடைய பாதையினால் நீ எளிதாக திரும்பு என்று சொல்லக்கூடிய கட்டளையை அல்லாஹ் விதிக்கின்றான். இந்த தேனீக்களுக்கு அந்த கட்டளை வந்துட்டு விதிக்கப்படுது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள், பிரிட்டனை சேர்ந்த ரோயல் ஹலாவே என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதனுடைய அந்த பயணத்தை பற்றிய ஒரு ஆய்வை வந்துட்டு மேற்கொள்றாங்க. அதாவது தேனீக்கள் சம்பந்தமான அந்த பயண ஆய்வை வந்து என்ன செய்யறாங்க, இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்துட்டு மேற்கொள்றாங்க. ஜிபிஎஸ் ட்ரேக்கரின் மூலமாக இந்த தேனீக்கள் வந்துட்டு எப்படி பயணம் செய்கின்றது, எப்படி அதனுடைய உணவை தேடி போவது, எப்படி அது மறுபடியும் அவருடைய கூட்டுக்கே திரும்பி வருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி என்ன செய்யறாங்க. இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு சொன்னா, அந்த உயிரியல் ஆராய்ச்சி செய்த அந்த ஆய்வாளர்களை மிகப்பெரிய ஒரு வியப்புல வந்துட்டு அந்த ஆய்வினுடைய முடிவு வந்துட்டு ஆழ்த்துகின்றது. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த தேனீக்கள் வந்துட்டு 2 விதமான பயணங்களை வந்துட்டு மேற்கொள்ளுது. ஒன்று வந்துட்டு தனிமையில என்ன செய்யுதுன்னு சொன்னா, உணவை தேடிட்டு போயிட்டு மறுபடியும் அதனுடைய கூட்டுக்கு திரும்புது. முதலாவது தனிமையினுடைய பயணத்தை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 5 இருந்து 6 மைல் தூரங்கள், அதாவது சுமார் 8 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த தேனீக்கள் தனிமையாக பறந்து சென்று அந்த இடத்தில் அதனுடைய உணவை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அதனுடைய கூட்டுக்கு திரும்புகின்றதுன்னு சொல்றாங்க. இதோட அதிகமாக தனிமையினுடைய பயணம் மேற்கொண்ட அந்த தேனீக்களுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் 12.5 கிலோமீட்டர் வரைக்கும் தனிமையாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தேனீக்கள் பயணம் செய்கின்றது. ஒரு சிறிய பூச்சி இனம் அதனுடைய உணவை தேடி
இவ்வளவு தொலை தூரம் பயணம் செய்து மறுபடியும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அதனுடைய கூட்டை வந்து அடைகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி உண்மைதான் என்பதை இன்னைக்கு என்ன செய்றாங்க, உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ப அடுத்த பயணத்தை என்ன செய்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. அது வந்துட்டு கூட்டான பயணம். இதை சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, 1 பவுண்டு அந்த தேனை சேகரிப்பதற்காக 1 பவுண்டு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிராம்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு வரைக்கும் என்ன செய்யும், அதனுடைய அளவு வரும். இந்த 1/2 கிலோ அளவு வரைக்கும் அதனுடைய அந்த உற்பத்தி செய்வதற்காக வேண்டி அதனுடைய உணவை தேடி எந்த தொலைதூரம் வரைக்கும் செல்கிறது என்றால் கிட்டத்தட்ட 40,000 மைல்கள் வரைக்கும் என்ன செய்து பறந்து போகுது கூட்டமாக. சுபஹானல்லாஹ், இந்த அளவுக்குன்னு பாருங்க, 40,000 மைல்கள் அளவு தூரம் வரைக்கும் பறந்து சென்று அதனுடைய உணவை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வந்து என்ன செய்து வீடு திரும்புகின்றது. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, 1 மணி நேரத்திற்கு 40 கிலோமீட்டர் தொலைவு தூரம் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அவ்வளவு வேகமாக அதனுடைய பயணத்தை வந்துட்டு தேனீக்கள் மேற்கொள்ளும். அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை எனக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் உண்மைப்படுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஜிபிஎஸ் டிராக்கரின் மூலமாக அந்த தேனீக்களை அவதானிக்கக்கூடிய நேரத்தில் மிக வேகமான குறுக்கு வழிகளில் சென்று அதனுடைய உணவை பெற்றுக்கொண்டு திரும்புகிறது என்று சொல்றாங்க. அந்த ஜிபிஎஸ் டிராக்கர் கூட அதனுடைய ஸ்பீடுக்கு வந்துட்டு இடை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த தேனீக்களுடைய பயணங்கள் அமைந்திருக்கிறது. மிக குறுக்கான வழிகளில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் அந்த மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய பூக்கள் இருக்கின்றதோ, கனிகள் இருக்கின்றதோ, அந்த இடங்களுக்கு சென்று அதனுடைய உணவை பெற்றுக்கொண்டு மிக இலகுவாக அதனுடைய கூட்டுக்கு வந்து சேர்கிறது என்று இன்னைக்கு உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல 1400 வருடங்களுக்கு முன்னால் என்ன சொல்கிறான், ஃபஸ்லுக்கி சுபுல ரப்பிக்கி துலுலா, உன்னுடைய இறைவனுடைய அந்த பாதைகளினால் நீ எளிதாக செல்லுன்னு சொல்லக்கூடிய கட்டளை அல்லாஹ் விதித்தான். அதே எளிமையான பாதையினால் மிக இலகுவான முறை அதனுடைய கூடுகளை வந்து அடைகிறது என்று சொல்லக்கூடிய உண்மையை இன்றைய குர்ஆன் நமக்கு சான்றாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சான்றாக நமக்கு காட்டக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி நாங்க இன்னைக்கு தேனை பற்றி நாங்கள் இன்னைக்கு அதிகமான முறையில் பேசுவோம். எந்த ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேனை வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, புறந்தள்ள மாட்டார்கள். ஆங்கில மருத்துவமாக இருக்கலாம், ஆயுர்வேத மருத்துவமாக இருக்கலாம், யூனானி மருத்துவமாக இருக்கலாம். இப்படி உலகத்தில் பலவிதமான மருத்துவ துறைகள் இருக்கிறது. இந்த மருத்துவ துறைகள் வந்து என்ன செய்ய மாட்டேங்குன்னு சொன்னா, தேனில மருத்துவ குணம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில யாருமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சில ஆங்கில மருத்துவ இடத்துல நீங்க போய் பார்த்தா கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தேனை வந்துட்டு சஜஷன் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இது உங்களுடைய உடம்புக்கு நல்லது, இது உங்களுடைய உடம்புல வந்துட்டு உங்களுடைய அந்த ஊட்டச்சத்துக்களை வந்துட்டு அதிகப்படுத்துது. அதே மாதிரி வந்துட்டு அந்த தேன்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்துட்டு உங்களுடைய செல்களை வந்துட்டு பலப்படுத்தி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகமான முறையில் உண்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளும்படி சொல்வார்கள். இன்னைக்கு நாங்க தேனை எப்படி நாங்க யோசிக்கிறோம்னு சொன்னால், தேன் வந்துட்டு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, கூடுகள்ல, அதாவது அந்த தேனீக்கள் போயிட்டு அதனுடைய உணவு எடுத்துட்டு வந்து கூடுகள்ல வைக்கிறதுனால தான் தேன் உருவாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா கூட்டுல இருந்து அந்த தேன் எடுக்கிறாங்க. அப்ப கூட்டுல இருந்து தேன் எடுக்கிறதுனால கூட்டுல தான் வந்துட்டு அந்த தேன் உருவாகிறதுன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை பரவலாக எல்லா மக்களிடத்திலும் இருக்குது. ஆனால் கூட்டில் இருந்து தேன் உருவாகுவது கிடையாது. கூட்டில் இருந்து தேன் வந்துட்டு உருவாகுவது கிடையாது. அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக ஒரு செய்தியை சொல்றான். எப்படி இந்த தேன் உருவாக்கம் பெறுகிறது, இந்த தேன் மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மருத்துவ குணங்களை கொண்ட இந்த தேன் எப்படி உருவாகிறது என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை தன்மையை குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா சராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய வயிறுகளில் இருந்து மாறுபட்ட நிறங்களுடைய திரவங்கள், பானங்கள் வெளிப்படுகின்றது. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானங்கள் வந்து என்ன செய்து வெளிப்படுகின்றது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அது மக்களுக்கு ஒரு ஷிஃபாவாக இருக்கின்றது, ஒரு நோய் நிவாரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயத்தல் லிகௌமி யதஃபக்கரூன், யாரெல்லாம் இந்த சான்றை சிந்திக்கின்றார்களோ அந்த சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு இறைவனுடைய சான்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். இப்ப என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் மறுபடியும் மேற்கொள்றாங்க ஆராய்ச்சியை.
ஏன்னு சொன்னா மக்களிடத்துல வந்துட்டு இந்த நம்பிக்கை இருக்குது. மூதாதையர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. கூடுகள்ல தான் தேன் உருவாக்கம் செய்யப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள், இந்த தேனீக்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தேனீக்களுடைய வயிற்றில் இருந்து தான் அந்த தேன் வந்து என்ன செய்யப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. கூடுகளுக்கு வந்துட்டு எந்த இடத்துல இரசாயன மாற்றம் செய்யப்பட்டு அந்த குளுக்கோஸ்கள், அதாவது அந்த தேனீக்கள் சாப்பிடக்கூடிய அந்த குளுக்கோஸ்கள் மகரந்தம் செய்யப்பட்ட பூக்கள்ல இருந்து அந்த கனிகள்ல இருந்து தேனீக்கள் வந்துட்டு உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு வந்துட்டு அதனுடைய வயிற்றில் இருந்து இரசாயன மாற்றம் செய்யப்பட்டு தேனாக வந்துட்டு வெளிப்படுகின்றது. அதை பாதுகாக்கக்கூடிய இடமாகத்தான் கூடுகளை வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா தேனீக்கள் பயன்படுத்துகிறது என்று இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கின்றார்கள். எந்த அளவுக்குன்னு பாருங்க. அல்லாஹு தாலா எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்புகளை உலகத்தில் படைத்திருக்கிறார். இன்னைக்கு கடல்ல எத்தனையோ விதமான படைப்பினங்களை இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பூமியில வாழக்கூடிய எத்தனையோ விதமான மிருகங்களை, பிரம்மாண்டமான மிருகங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா ஒரு சிறிய ஒரு பூச்சி இனமாக படைத்த இந்த தேனியை பற்றி ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வேண்டும் என்றால், இதில் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு சான்று இருக்கின்றது. அந்த சிறிய தேனியில் இருந்து, அதனுடைய நெடுந்தூர பயணத்தில் இருந்து, அதனுடைய எல்லா விதமான செயற்பாடுகள்ல இருந்து மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய பல சான்றுகளை அல்லாஹ் வைத்திருப்பதினால்தான் அல்லாஹு தாலா குர்ஆன்ல தன்னுடைய சான்றாக இறைவனுடைய வேதம் தான் என்று இது நிரூபிக்கக்கூடிய வகையில தேனீக்கள் சம்பந்தமாக ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். எனவேதான் அன்பிக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான படைப்பினங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிப்போம், எத்தனையோ விஷயங்களை பற்றி நாங்கள் சிந்திப்போம். ஆனால் இறைவனுடைய படைப்பையும் இறைவனுடைய சான்றுகளையும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை பற்றிய, அவனுடைய வல்லமை பற்றிய பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈமானுடைய அதிகரிப்பு நமக்கு ஏற்படும். ஈமானுடைய அதிகரிப்பு எப்பொழுது நமக்கு ஏற்படுகின்றதோ அந்த நேரம் இறைவனோடு நாங்கள் ஒன்றி இருக்கக்கூடிய நிலையில, இறைவனோடு நெருங்கக்கூடிய வகையில எம்முடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். அவ்வாறான மக்களாக மாறி மறுமையில் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற மக்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.